நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை உள்ளா வளைப்போம், மணலை கையில திருப்போம். ஆமா, அதான் செய்யறோம், செஞ்சுட்டு இருக்கிறோமே. இந்த மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ததன் காரணமாகத்தான் 40 தொகுதியிலே திமுக கூட்டணி சாய முடியல என்னால அப்படின்னு சொன்னா நீங்க தான் அண்ணாமலை உங்க நம்பர் நீங்க தாங்க கேட்கணும். அண்ணாமலை இவருடைய நம்பர் இவர் தான் கேட்கணும். என்ன இப்படி கேட்க சொல்றாரு? அண்ணாமலைக்கு எனக்கு ஒட்டுவில ஒரு மண்ணாக்கட்டி கிடையாது. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். பொருளாதாரத்தை மெல்ல மேல உயர்த்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசு, இதனுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இருப்பதன் காரணமாகத்தான் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் 2024 சென்னையில இருக்க வடிகால் வாரியம் எப்படி சார் செயல்படுது? தண்ணி நிக்குமா இந்த வாட்டி? இந்த முறை மழை பெய்கின்ற போது சென்ற முறை விட இந்த முறை மக்கள் பாதுகாப்பாக இருப்பதுன்னா அத்தனை முகாந்திரத்தையும் சென்னையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஏறி வீட்டு வரியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, உயர்த்திட்டாங்க. சொத்து வரி உயர்த்திட்டாங்க. இவ்வளோ கரண்ட் இருக்குன்னா நீங்கள் யூபியில் என்ன கரண்ட் பில்லு, ஆப்கானிஸ்தானில் என்ன கரண்ட் பில், இப்படி சொல்லுவாங்க. இந்த நோனின்னா கோனின்னு. ஆமா, உண்மைகளே பேசி பேசி மக்கள் மத்தியில் மாபெரும் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான். இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகளாச்சும் வந்து எல்லாருமே பழக்கம் பேசிட்டு இருக்கமே தவிர அரசியல் சோழி முடிஞ்சு போச்சு. நாம் தமிழர் கட்சியில் இவருக்கு மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாக நான் பல பேற்ற சொல்லி நம்பாதவர்கள் இப்போது அவர் வாயில சொல்லி சோழி முடிஞ்சிச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. திமுக ஆட்சியில கலவரம் நடந்திருக்கு. அந்த டைம்ல முஸ்லிம்ஸ்கள் தாக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டது நாங்க தான். திமுகவுடைய துரோகத்தையும் நிச்சயம் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஒரு துரோகம் திமுக செய்யலங்க. பாஜகவுடைய வாயின்னு சொல்லிட்டாரு. ஒரு திமுக எந்த மக்களுக்கும் எந்த மதத்துக்கும் துரோகம் செய்யக்கூடிய கட்சி திமுக அல்ல. இருப்பேன். திமுக அமைச்சர்கள்லாம் பத்திரமாட்டு தங்கன்னு சொல்லி நான் என் வாயில சொல்லி என் வாயை நான் தங்கத்திற்கு என்ன பிரச்சனை? நாங்க நடுங்கல சார், நடுங்கல ஒடுங்கல பதறல, எதுவுமே செய்யல. அண்ணாக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட இருக்கணுமா? நம்ம கூட்டணி கட்சிகள்ல கூட யாருக்காவது கொடுக்கலாம். திமுக காரங்க எப்பவுமே அண்ணா வாழ்க, அண்ணா நாம வாழ்கன்னுவாங்க. அது அண்ணா விட்டாங்க, கலைஞரை விட்டாங்க, ஸ்டாலினையும் விட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வாழ்க. உதயநிதியை விட்டுருங்க, இப்போ உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறோம் திமுக இந்த மாதிரி பிளவு பண்ற வேலை வச்சுக்காதீங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு விவாத நிகழ்ச்சியில தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜி சிவா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார் ரெண்டு பேருக்கும். அடுத்த வயநாடா ஆக போகும் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. சோ இப்போ வரப்போற மழை இந்த வயநாடுல நடந்த அதே சம்பவம் ஊட்டி கொடைக்கானலையும் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. முழுகுனாதான் நல்லது. அதுவும் கிரீன்வேஸ் சாலை எல்லாம் முழுகிச்சுன்னா நல்லா இருக்கும். 40 ஆண்டுகள்ல சென்னைக்குமே ஆபத்துங்கிறாங்க. சோ அதெல்லாம் தடுக்க தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது? முன்னெச்சரிக்கை சொல்லக்கூடிய சிவாகிட்ட கேட்டீங்கன்னா மேயர் இருக்காங்க பாத்துக்காங்கன்னு. ஏமா இப்ப மேயருக்கு என்னமா குறை? நீங்க சொல்லுங்க, மேயருக்கு என்ன குறை? வீதி வீதியாக தண்ணீரில் இறங்கி இந்த மக்களை பாதுகாத்து அரசினுடைய துறையை முடுக்கி விட்டு இந்த மக்களை பாதுகாத்து என்ன குறை உங்களுக்கு? சார் மேயருக்கு ஒரு குறையோ இல்ல, அவங்க மேயரா இருந்தா நல்லா இருக்கும்ங்கறாரு அவரு. அதாவதுங்க, நீங்க சொல்லக்கூடிய ஊட்டி நீலகிரி அந்த மலைவாழ் பகுதியில நீங்க குறிப்பிட்டு பேசுகிறீர்கள், உண்மைதான். ஆனாலும் கூட அதுவெல்லாம் கூட மத்திய அரசினுடைய பார்வையில் இருக்கிறது. அந்த வன இலாக்காத்துறையெல்லாம் போதுமான அளவுக்கு அவருடைய நேர்பார்வையில் இருக்கிறது. அந்த நேர்பார்வையில் இருப்பதன் காரணமாக தான் பெரிய பெரிய முதலெல்லாம் அங்கே குடியேற வயநாட்டிலே. அதே போன்று இந்த மத்திய அரசும் அங்கே கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு முன் வந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்லுது போன்று அந்த நிலச்சரிவு அந்த ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதியில் நீலகிரி போன்ற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பாடு தடுப்பதற்கு இன்னும் கூடுதலாக ஒரு துணியாக இருக்கும். ஆனால் அதற்காக மத்திய அரசு வரவில்லை. திட்டம் வச்சிருக்காங்கன்னு கேக்குறீங்க. அதுதான் அவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? தெரியுதையா? மத்திய அரசு உங்களுடைய கேள்வி எனக்கு தெரியுது, சகோதரனுடைய கேள்வி தெரியுது. இப்படி எல்லாம் வந்ததுன்னா வயநாடு மாரி கொலை விட்டுருவீங்களா, கொள்ளை விட்டுருவீங்களா? ஆல்ரெடி மழை பெஞ்சா சென்னையில தண்ணி நிக்குது. திட்டங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திட்டங்களை ஏற்கனவே வயநாடு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஏற்கனவே பல எச்சரிக்கைகளை அந்த பகுதி மக்களுக்கு தமிழ்நாடு அரசு இந்த 3 ஆண்டுகளை கொடுத்திருக்கிறது. நீங்க அரசு கட்சியில
மாட்டேன்ற அதுக்கான ஆதாரம் இருக்கும் ஒன்று. இப்போது அது போன்ற பல பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல உயிர்கள் பலியானதை வைத்து இன்னும் கூடுதல் எச்சரிக்கை மணி கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் வேண்டும், நான் சொல்வது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் அண்ணனுக்கு ஏற்புடையது என்றால் நீலகிரி பாருங்க, நீலகிரி ஆட்சியருடன் நீங்கள் கைபேசியில் அழைத்தால் என்னென்ன எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தெரியும். சார் நீங்க சொல்லிடுங்க, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் வனத்துறை இருக்கு. ஸோ இது மத்திய அரசு திட்டங்கள் செயல்படுத்தினா மாநில அரசு செயல்படுத்தும் அப்படிங்கிறாரு. மத்திய அரசு வந்து எச்சரிக்கும், மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மழையெல்லாம் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாடு தான் வைங்க, மாநில அரசு இல்லைனாலும். ஆனால் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வனத்துறை எல்லாமே வந்து அங்கே ஒரு ஆபத்து இயற்கை பேரிடர்கள் வருதுன்னு சொன்னால் அது மாநில அரசு தான் பொறுப்பேற்கணும். இப்போ வயநாட்டில் நடந்ததுக்கு வந்து அது மலை சார்ந்த இடம் தான் வயநாடு அப்படின்றதுக்காக அது வந்து மத்திய அரசு தான் குற்றம், மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மாநில அரசினுடைய அஜாகிரதையும் அது ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்கணும். அது இல்லை, இங்கே தான் ஒரு முரண்பாடு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாள் வரையும் இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில்ன்றதில்லை கேரளாவில்ன்றதில்லை, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற நிலச்சரிவுகளை கண்காணிக்கக்கூடிய நுண்ணறி கருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிநவீன கருவிகள் எதுவுமே இல்லை. சரி, அது இப்போ இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கருவி எப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி தெரியும். அந்த புள்ளி வந்து பெருசாகிறது தெரியும். அந்த நிலச்சரிவு இருக்க மலைகளில் ஏற்படக்கூடிய அந்த புள்ளி வர்றது தெரியும், புள்ளி விரிவாகிறது தெரியுமா? அந்த புள்ளி விரிவாகி எந்த பக்கம், வயநாடு பக்கம் போகுமா அல்லது தமிழ்நாட்டு பக்கம் வருமா இல்லை அந்த பக்கம் போகுமான்றது கண்காணிக்க முடியாத நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அதாவது விஞ்ஞான ரீதியான ஒரு கருவிகளே இருக்குது. இதை தவிர ஜப்பானு கனடா போன்ற நாடுகள்லேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தகவலை வாங்கி தான் இவங்க வந்து ரெட் அலர்ட்டு, ப்ளூ அலர்ட், இது ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டுன்னு கொடுக்குறாங்க. இப்போது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயநாடு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க, ரெட் அலர்ட் கொடுக்கல. மத்திய பாஜக அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம். ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடாது. ரெட் அலர்ட்டுன்னு சொன்னதுச்சுன்னா மத்திய அரசினுடைய அந்த அத்தனை தேசிய பேரிடர் அமைப்பு எல்லாம் அங்கே வந்து இருக்கணும். ரெட் அலர்ட் கொடுத்துட்டு உட்காந்துட்டோன்னு சொன்னால் அது மாநில அரசு அப்படி இல்லை. ரெட் அலர்ட்டுன்னு சொன்னால் அது இடத்துல எப்படியும் எதுவும் நடக்கலாம் அப்படின்போது ஒட்டுமொத்தமாக இருக்கும். அப்போ ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் அது சொல்கிறார், நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம். ரெட் அலர்ட் நீங்கள் கொடுக்கறது ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கணும். ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தா மாநில அரசு எச்சரிக்கையாக இருக்கும். ரெட் அலர்ட் இருக்கும்போது மத்திய அரசே வரணும். இதுதான் வந்து முறை, அது அந்த விதிமுறைகள். அப்படி இருக்கும்போது வயநாட்டில் நடந்தக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு வந்து நிச்சயமாக வந்து மத்திய அரசினுடைய மிகப்பெரிய ஒரு தவறுன்னு தான் நம்ம சொல்லணும். மிகப்பெரிய ஒரு தவறு. நான் வந்து சந்திரனில் வந்து குடியேற போகிறோம், சந்திரனில் யாருன்னா இடம் வாங்கணுமா அல்லது சந்திரனுக்கு யாருனாலும் வாங்க, விஞ்ஞானத்தில் பாருங்கள் மோடி அரசு எந்த அளவுக்கு பறந்து விரிந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம், விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டோம், நாட்டில் வளர்ந்துட்டோம், வல்லரசு ஆகிட்டோம் அப்படின்னு குப்பாடு போடுறது பெருசு இல்லை. சாதாரணமான ஒரு மலைப்பகுதி இருக்கக்கூடிய அந்த பூகம்பம், அதாவது அந்த பூமி அந்த நிலச்சரிவு, பூகம்பம், இயற்கை பேரிடர் விஷயத்தை முன்கூட்டியே கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நவீனத்துவமே இல்லைன்னு சொல்லும்போது நீ என்னத்த சந்தானனுக்கு ஆளை விட்டு என்ன பண்ண போகிறேன்? கேள்வி வருதா இல்லைங்களா? மத்திய அரசு வந்து எச்சரிக்கைதுன்னா மாநில அரசு அது முன்கூட்டியே வந்து என்ன பண்ணணும் சொன்னால், மாநில அரசு மக்கள் வந்து மாநில அரசினுடைய மக்கள் தான் அவங்க. அந்த மக்களை கண்காணிக்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இப்போ ஒரு சிவா சொல்கிறப்பல எங்கள் ஊட்டி ஏலகிரி இந்த பகுதியெல்லாம் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. எச்சரிக்கை கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் ஓடிடுங்கன்றாங்களா? என்ன அர்த்தம்? புரியலையே. எச்சரிக்கை கொடுத்துருக்கோம், எச்சரிக்கை திரும்ப சொல்கிறாங்க. இப்போ சென்னைக்கு வருது, எச்சரிக்கை கொடுத்தா போதுமா? சரி, இப்போ வயநாட்டில் அத்தனை பேர் இறந்துருக்காங்க, அது ஒரு துயரமான சம்பவம் தான். இப்போ அதுவே வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்றீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுதான் எப்படிப்பட்ட நடவடிக்கைன்னு அவர் கேட்கிறாரு. இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொன்னால் அந்த நிலச்சரிவு வந்து நின்றுடாது. அதுவும் சிவா கிட்ட சொல்லிடுங்க. எங்கள் இளவரசர், அதாவது இளவரசன்னே வருது பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் இருக்காரு, அவர் பார்த்துக்காரு. இப்படி கை நீட்டினார்னா நிலச்சரிவு எல்லாம் அப்படியே நின்றுடும், இயற்கை பேரிடர்லாம் அப்படியே நின்றுடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அண்ணனுக்கு அளப்பாரிய சக்தி இருக்கிறதுல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படியெல்லாம் சக்தி மதிப்புக்குரிய உயிர் திரு அண்ணன் தடா ரஹீம் அண்ணன் அவர்களுக்கு தொடர்ந்து அந்த பாஜகவினுடைய கண் பார்வை அவர்களுடன் பேசி உறவாடி இந்த கொரோனா பெருந்தொற்றில் நாடே உலக நாடுகளெல்லாம் அந்த மக்களை பாதுகாக்க முயற்சி செய்த போது வெறும் ஒரு கொரோனா கைத்தட்டுவதும் அந்த தட்டியில் அடிப்பதும் விலக்கேற்று வந்து கொண்டு இந்த நாட்டு மக்களை முட்டாளக்க முயற்சித்தார் பாருங்களா. அந்த தோரணிலே இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்ல வருகிறார்.
அண்ணா அங்கே இருக்கக்கூடிய அந்த நீலகிரி போன்ற சுற்று வட்டார பகுதியிலே அந்த மாவட்ட ஆட்சி இருக்கக்கூடிய அந்த பகுதியில எல்லாம் கூட எதுக்குன்னு தனி ஒரு இடத்தை அமைத்து அந்த பேரிடர் மீட்பு குழுவுக்கு தேவையான உபகரணங்களை ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக சேர்ப்பார்கள். ஆனாலும் கூட இந்த மத்திய அரசு அண்ணன் சொல்லுவதை நான் ஒன்று ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான மழை துல்லியமாகவோ அல்லது பூகம்பத்தை துல்லியமாகவோ கணிக்கக்கூடிய அந்த கருவிகள் உயரக கருவிகள் இல்லை என்று சொல்லுது நான் உண்மைதான் வரவேற்கிறேன். ஆனால் அதற்கு மத்திய அரசு இன்னும் கூடுதலாக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மக்களை மேலா துயரத்தில் விட்டுவதை தவிர இதுவரை மீட்டெடுப்பதற்கான வழி இதுவரை மத்திய அரசு எந்த துறையிலும் இயங்கவில்லை இந்த 10-11 ஆண்டுகளாக. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசு உதவி செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அவர் நிதி கொடுத்தாலும் சரி நிதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த மக்களை பாதுகாப்பதிலே இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக இருக்கும். எப்படி வட சென்னையில் புயல் வந்து 5 நாள் 6 நாள் தண்ணியை எடுக்க விடாம தேங்கிட்டு வட சென்னையில் உயிர் பலி அதிகமாக செல்லாததற்கு இந்த அரசு தான் காரணம். பாதுகாத்தார்கள். இவர்களுக்கு என்ன தெரியுமா, வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஒரு 200 பேர் சாக வேண்டும். அதை வைத்து மத்திய பாஜக இருப்பவர்கள் மாநில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அண்ணனுக்கு ஆதரவான கட்சிகள் எல்லாம் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும். அதற்கு அண்ணன் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும். இதுதான் இவருடைய அஜெண்டா. நானும் சொல்றேன், நான் திமுகவை எதிர்க்கிறேன். பாஜகவை வந்து திமுகவை விட கடுமையா எதிர்க்கக்கூடிய நபர் நான், முதன்மையானவன் நான். அப்போ என்னையே பாஜக கூட பொருள் என்ன வருது அப்போது? சரி, அண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பாஜக சிபிஐ வந்து ஒரு கொலை வழக்கில் சொன்னார்கள். அதே பாஜக அண்ணாமலை நேற்று என்ன சொல்லுகிறார், சிறப்பாக செயல்படுகிறது காவல்துறை. இதை தானே நாங்கள் அன்னைக்குலேருந்து சொன்னோம். அண்ணன் ஏற்றுக்கிட்டாரா, மற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்க? மனசாட்சியோட சொல்லுங்க. அன்னைக்கு அண்ணாமலை ஏன் சிபிஐ கேட்டான், இன்னைக்கு ஏன் சரியான நடவடிக்கைன்னு சொல்லி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க தான் அண்ணாமலை உங்க நம்பர் நீங்க தாங்க கேட்கணும். அண்ணாமலை இவருடைய நம்பர் இவர் தான் கேட்கணும். என்ன எப்படி கேட்க சொல்றாரு? அண்ணாமலைக்கு எனக்கு ஒட்டுவில ஒரு மண்ணாக்கட்டி கிடையாது. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். உங்களுக்கு அண்ணாமலை நம்பர் நீங்க கேட்டு சொல்லுங்க மக்கள் மத்தியில். பாருங்க, அண்ணாமலை வந்து அன்னைக்கு ஏன் ஆம்ஸ்டாங் வழக்கு சிபிஐக்கு ஒன்று அவசரமா அறிக்கை கொடுத்தாருன்னா அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஆருத்ராவை ஒப்பிட்டு பேசுறாங்க. திடீர்னு நம்மளையே நம்ம கூட இருக்க நண்பன் கதைகள் எப்படி நண்பருக்கு தெரியுது பாத்தீங்களா? இதுதான் கேளுங்க. எப்படிடா நம்மளை தூக்கி இந்த லோக்கல் போலீஸ் கேஸை போட்டுறாங்கன்னா, இந்த கொலை கேஸை போட்டுறாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்றதுக்காக என்ன பண்ணுறாரு அவரு முன் ஜாகிரதையா அவசரமா இது சிபிஐக்கு வேணும் சிபிஐ வேணும். அவங்க சிபிஐக்கு வேணும்னு சொன்னா இவங்க திமுக அரசு நடுங்கிச்சு. ஒரு கால் சிபிஐ போய் சிபிஐ விசாரணை எடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த கொலையில முக்கியமா இருக்கக்கூடிய ஆளுமையெல்லாம் பிடிச்சி எங்கங்க இருக்காங்க. திமுக இந்த கொலையில என்னங்க சம்பந்தம்? திமுக இந்த கொலைக்கு என்னங்க சம்பந்தம்? நானும் சொல்றேன், இது என்ன புதுசா சிபிசிடா ரா பிரிவுல மிஞ்சிராரு முக்கியமான ஆளுமையில பிடிச்சி சிபிஐ போட்டு போறான்னு பயந்துட்டு அவசரமா பயந்துட்டு காவல்துறை என்ன பண்ணுச்சு, முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருவங்கடத்தை போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ அண்ணாமலை எதுக்கு சிபிஐ கேட்டான், தனக்கு வழக்கு வர போது சிபிஐ கேட்டான். இவங்களுக்கு சிபிஐ போச்சுன்னா நம்மள எதுனா போட்டு போறாங்கன்றதுக்காக முக்கிய அக்யூஸ்ட போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு கோடு இருக்குன்னா அதை அழிக்க முடியாது, பக்கத்துல பெருசா ஒரு கோடு போடணும். ஓ, அது அப்படி போட வராங்க. குற்றத்தை வந்து இப்படி தடுக்க முடியாது, இதனால பெரிய குற்றத்தை செய்றாங்க. இந்த பையன் தான் இருக்கான், இவன் தான் மெயின் அக்யூஸ்ட். நான் சொல்ல மெயின் அக்யூஸ்ட்னு போலீஸ் தான் சொல்லிச்சு. முக்கியமான குற்றவாளி பாதுகாக்கணுமா போட்டு தள்ளணுமா? பாதுகாக்கணும், நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும். அண்ணன் சொல்றது திட்டமிட்டு ஏதோ நீங்க சொல்லக்கூடிய அந்த திருவாங்கலத்தை திட்டமிட்டு படுகொலை செய்தது போன்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வராரு. எப்படி காவல்துறை தனது கடமை செய்திருக்கிறது, இவர் தப்பியை முயற்சி செய்திருக்கிறார், துப்பாக்கி சுட்டு பலியாக்கினார். என்ன தவறு? சரி, என்கவுண்டர் எப்படி நடத்தப்படுது, எப்படி எல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு அந்த கதை எல்லாமே தெரியும். என்கவுண்டர் இது கதை உங்களுக்கு யாருமா சொல்லுங்க? போலீஸ் டிபார்ட்மென்ட் தான் சார் சொன்னாங்க அந்த கதையை. காவல்துறை தான் சொன்னாங்க, சும்மான்னு சொல்லல. என்கவுண்டர் எப்படி நடக்குது அப்படிங்கறாங்க. இல்லம்மா, அண்ணன் என்ன சொல்றாரு, திட்டமிட்டு நம்பலங்கறாரு. இவர் நம்ப மாட்டார். ஏன்னா அந்த 5 மணிக்கு இவர் தாங்க போய் நின்று இருந்தார். அதனால அவர் அத நம்பலையா இருக்கலாம். போலி என்கவுண்டர்ன்றது இதுதான்ன்றாங்க. ஒரு போலி என்கவுண்டர் எது தெரியுமா? குஜராத்திலே பாஜக அரசு இருந்த போது அங்க சுட்டி வீத்தின, அதுதான் போலி என்கவுண்டர். திமுக பேசுனா இவங்க குஜராத் இல்ல திமுக பிஜேபிக்கு நீங்க என்ன சொன்னீங்க, இவர் கூட்டணியில பேசுறாருங்க. இப்ப அதுக்கு தான் எதிரா ஒரு கருத்து சொல்றாரு. அப்படி கிடையாது, அண்ணாமலை தான் அப்படி சொல்றாரு சொல்லுவாருமா அண்ணன். சார், நம்ம வந்து ஆக்சுவலி மழையை பத்தி பேச ஆரம்பிச்சு அது ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போயிடுச்சு. சென்னையில இருக்க வடிகால் வாரியம் எப்படி சார் செயல்படுது, தண்ணி நிக்குமா இந்த வாட்டி? இந்த முறை மழை பெய்கின்ற போது சென்ற முறை விட இந்த முறை மக்கள் பாதுகாப்பாக இருப்பதுன்னா அத்தனை முகாந்திரத்தையும்
சென்னையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பா இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ள மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஏறி அரசு துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆகவே இது கவலைப்படக்கூடாது, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இயற்கை அதிகமாக மழை பெய்தால் நெறியாளர் கேட்ட கேள்வியை முதல்ல உள்வாங்கிங்க சிவா. ஏன்னா உங்க ஆளுங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, உங்களுடைய உறவுக்காரங்க, எனக்கு அரசியல் ரீதியா சொல்றேன், அதனால அவங்க முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டா நான் எப்படிங்க உண்மையை பேச முடியும்? உங்களுக்கு ஆதரவு சார், நான் ஒண்ணே ஒண்ணு கேட்டேன், வடிகால் வாரியம் எப்படி செயல்படுது? இல்ல இல்ல, நீங்க கேட்ட கேள்வி இவர் எப்படி திசை பதில் இல்லைங்க. இவங்க கிட்ட பதில் இருந்தா பதில் சொல்லுவாங்க. இதே மேயர் பிரியா கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிருப்பாங்கன்றத ஆரம்பத்துல சார் சொன்னார். அந்த சகோதரி மேல என்ன தனிப்பட்ட முறையில் அண்ணனுக்கு வன்மம் எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் வந்த வன்மமே இல்லை. என்னன்னா இந்த 5 நாள் 6 நாள் தண்ணி நின்றுட்டு இந்த வட சென்னையில முட்டிக்கு மேல தண்ணியில நாங்களும் தான் இருந்தோம். அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து அந்த இனோவா காரில் சுற்றி சுற்றி வந்தது வேடிக்கை தான் பார்த்தோம். ஏன்னு சொன்னால் லேடிஸ் இதே ஜென்ஸாக இருந்தால் மக்களை வந்து வாங்குற மேயர் நிப்பாட்டி செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்ய வந்தாலும் ஒரு குற்றம். அங்கே உயிர் பலி ஆகாமல் அரசு தடுத்து இருக்கிறது. அதெல்லாம் பெரிதாக இவர்கள் தெரியவில்லை. தண்ணீர் பற்றி பேசுகிறார். சரி, பரவாயில்லை. அண்ணன் திமுக எதிர்க்க வேண்டும், திமுக ஒடுக்க வேண்டும். பல அஜெண்டா தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதில் அண்ணன் தலைமை அஜெண்டா வரவேற்கிறோம். அண்ணன் எந்த அளவிற்கு பேசினாலும் கூட இதெல்லாம் நாங்கள் நியாயமான எதிர்கொண்டு அண்ணனுக்கு மட்டுமல்ல அண்ணனை சார்ந்து இருப்போம். நியாயமான பதில் சொல்ல தயாரா. சார், உங்களோட கருத்தை சொல்லிடுங்க சார். நீங்க தான் தலைமை அஜெண்டா. எது திமுக பண்ணாலும் எதிர்க்கக்கூடிய ஆட்களை நீங்களும் ஒருத்தர் அப்படிங்க. நான் என்ன சொல்றேன், எது பண்ணாலும் இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தை என்ன சொன்ன, மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறை மூலியமா பழி வாங்குதுன்னு சொன்னீங்க. அப்போ மொத்தமா பேசினா பாமர மக்கள் கண்டுபிடிச்சு, மொத்தமாக பேசினா பாமர மக்கள் கண்டுபிடித்துவார். அதனால அண்ணன் அப்படி ஒண்ணு ஆதரவா பேசி மொத்தத்தை கவுக்க பாப்பா. இதை சொன்னா அது சொன்னா இது என்ன, நான் என்ன பண்றது? அவர் கடைசில பிஜேபி ஸ்லீப்பர் செல் ஆகிட்டீங்க சார். உதயநிதி ஸ்டாலினை வந்து அந்த நிலைக்கு ஆக்குனது ஏன்? என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களே துணை முதல்வர் ஆக்குவதில் என்ன பிரச்சனை? இல்ல அவசரப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன், உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வர் ஆக்குறதையோ அல்லது அவர் இளைஞரணி தலைவர் ஆக்குனது தவறுன்னு சொல்லி பேசக்கூடிய அதே வாய் தான் மு.க. ஸ்டாலினை வந்து துணை முதல்வர் ஆக்கினதையும் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது சரின்னு சொல்லி பேசியிருக்குமா இல்லையா? ஏன்னா உதயநிதி மு.க. ஸ்டாலினை வாரிசு அரசியல் எவனுமே பேச முடியாது. ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டார். அந்த கட்சி அடிமட்ட தொண்டனா இருந்திருக்காரு. இருந்து மிசா உட்பட, அதுவும் மிசால வந்து கலைஞருடைய மகன் என்பதற்காக 2 குத்து எக்ஸ்ட்ரா குத்தி இருக்காங்க. ஏன்னு சொன்னா அவரை குத்தின முக்கியமான காவலர்கள்லாம் அந்த நேரத்துல என்கிட்ட சிறையில் சொல்லியிருக்காங்க. அதனால சில பேர் மிசாவுக்கு போகலன்னு சொல்லி பிரச்சாரம்லாம் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்லை அவர் மிசால இருந்தாருன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவோம். நம்ம இவர் சொல்ற மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் சாணியை தூக்கி திமுக மீது வீசிட்டு போகக்கூடிய நபர் நம்ம இல்லை. நியாயத்தை நியாயம் சொல்லுவோம், அநியாயத்தை அநியாயம் சொல்லுவோம். ஆனால் சிவாவை பொறுத்த என்னன்னா, திமுக அயோக்கியத்தின் உச்சமா இருந்தா கூட பத்திரமாட்டு தங்கமா பேசுறது பார்த்தீங்கன்னா, இதுதான் இவருடைய பதற்றம், ஒரு தெளிவற்ற அரசியல் நிலைப்பாடு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தமிழ்நாடு அரசை சார்ந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறை நீங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு புள்ளிவிவரத்தோடு அந்த தவறில் மக்கள் மத்தியில் சுட்டி காட்டுங்கள். எந்த துறையில் எந்த ஊழல் சுட்டி காட்டுங்கள். உங்களுக்கு அங்கே நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் செல்லுங்கள், காட்டுங்கள். இதுவரை யாராவது காட்டியிருக்கிறார்களா? இதே மாரி தான் இந்த பொங்கலுக்கு வந்து விநியோகம் பண்ண அரிசி, ரவை, அந்த வெல்லம் இதில் எல்லாமே இது நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் முதல்வருக்கு தெரியாது, சிவாவுக்கு கூட தெரியும். ஏன்னா சிவா வந்து அடித்தட்ட மக்கள், அது ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கார். அந்த மக்கள் கூடவே வாழ்கிறாருன்னு போது அந்த மக்கள் அந்த ரேஷன் பொருளை வாங்கிட்டு வந்து எவ்வளோலாம் காரி துப்புனாங்கன்னு சிவாவே தெரியும். சிவா இங்கே உட்காந்துட்டு திமுக ஆதரவாக பேசுகிறாருன்றதுக்காக அதெல்லாம் மூடி மறைக்க பார்க்குறாரு. அப்படி இருந்தது இது எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமாக எந்த அமைச்சர் மீது முதல்வர் நடவடிக்கை எடுத்தார் அல்லது எந்த நிறுவனத்திலேருந்து அது இது டெண்டர் போட்டு வாங்கினாங்க, அந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாங்க? எப்படி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? அவன் தான் 100 ரூபாய் பொருளுக்கு 50 ரூபாய் இவங்களுக்கு லஞ்சமாக கொடுத்துட்றான். இவங்க லஞ்சத்தை காட்டு நிலை வரைக்கும் உண்மையாக இல்லை சார். இந்த பிரச்சனை வந்தப்போ என்னன்னா உங்கள் வீட்டு ஆதாரம் தான் ஊழல் போங்க, கோர்ட்டுக்கு போங்கன்னு மக்கள் மத்தியில் காட்டுங்களா சார்? என்ன ஆதாரம்? வெள்ளம் தண்ணி ஆக்கி கொடுத்தது ஆதாரம். அதுவெல்லாம் ஒரு சில இடத்துல தவறு நடந்திருக்கிறது. அது முதலமைச்சர் அதுக்கான பதிலை சொல்லி வேற என்னதான் குற்றச்சாட்டு உங்களால சொல்ல முடியும்? இப்போ அது விடுங்க, இப்போ கரண்ட் பில்லு ஏற்றினாங்க, 3 முறை ஏற்றிட்டாங்க திமுக. மின்சார கட்டணம் உயர்த்துவதற்கு மாநில அரசு காரணமா? மாநில அரசும் ஒரு காரணம் சார். மத்திய அரசு தான் முக்கிய காரணம். இல்ல மத்திய அரசோட டான்ஜெட்ல திட்டத்துல யாரும் கை சரி, நீங்க அது அதிமுக டைம்ல வந்துருது. வீட்டு வசதியை வீட்டு வரியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, உயர்த்திட்டாங்க. சொத்து வரி உயர்த்திட்டாங்க. இதை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க அண்டை மாநிலத்தை பாத்தீங்களா,
இன்னும் ஒன்று சொல்ல பங்களாதேஷை பார்த்தீங்களான்னு சொல்லலை இவங்க கிட்ட கேட்டால் சரி நீங்கள் கரண்ட்டை பற்றி ஏங்கன்னா இவ்வளோ கரண்ட் இருக்குன்னா நீங்கள் யூபியில் என்ன கரண்ட்டு பில்லு ஆப்கானிஸ்தானில் என்ன கரண்ட் பில் இப்படி சொல்லுவானுங்க. இந்த திமுக காரங்களை பேசி 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 இவங்க ஒன்று நோனின்னா கோணின்னு. ஆமாம், உண்மைகளே பேசி பேசி மக்கள் மத்தியில் மாபெரும் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாம். இல்லை நான் மறுக்கலையே. சொத்து வரி உயர்வு உயர்த்தப்பட்டிருக்கு, வீட்டு வரி உயர்வு உயர்த்தப்பட்டிருக்கு, மின்கட்டணம் விட்டுருங்க, அது மத்திய அரசு. இதெல்லாமும் மாநில முடிஞ்சிச்சுமா? இல்ல சார் 10 இருக்கு. இல்ல இதெல்லாம் மாநில அரசோட தானே, ஏன் அதெல்லாம் உயர்த்திருக்காங்கன்னு கேட்கிறார். மக்கள் சுமை அது அதிகமாக மத்திய அரசு மாநில அரசு போது எண்ணற்ற சுமையில வைக்கின்ற போது ஒரு மாநில அரசு சென்ற 10 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு பல ஊழல்களை செய்து அரசு கஜனை துடைத்து விட்டு சென்று விட்டார்கள். துடைத்து விட்டு போச்சுல. நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை உள்ளா வளைப்போம், மணலை கைதா திருப்போம் புடுங்க. ஆமா, அதை தானே செய்யறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க அயோக்கியத்தனம் பண்ணாங்க, அவங்க ஊழல் தான் பண்ணாங்க. நீங்க இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தீங்க. இந்த மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ததன் காரணமாகத்தான் 40 தொகுதியிலே திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். உட்கார்ந்த இடத்துல சாரு கால் சரியில்லை, சாய முடியல என்னால அப்படின்னு சொன்னா அது ஒரு கேளிக்கையா இருக்கா இல்லையா சார்? அதிமுக டைம்ல கடன் வச்சிட்டு போனாங்கன்றது தெரியும், அது எந்த டைம்ல இருந்தாங்கன்றது தெரியும். தமிழ்நாட்டு மக்களை மேலாத்துயரத்தில் இருந்த நம்ம தமிழ்நாட்டு மக்களை நல்ல பாதைக்கு கொண்டு போய் பொருளாதாரத்தை மெல்ல மேல உயர்த்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசு, இதனுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இருப்பதன் காரணமாகத்தான் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் 2024 மாபெரும் வெற்றியை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துருக்கா இல்லையா? இதே நீங்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வைத்துக்கொண்டு இளவு வீட்டில் அரசியல் செய்ததில் மக்கள் ஏற்றார்களா? விக்கிரவாணி இடைத்தேர்தல் மக்கள் வாக்களித்தல திமுக இல்லையா? மறுக்க முடியுமா? இல்ல சார், இடைத்தேர்தல் நீங்க போனீங்களா? விக்கிரவாணி இடைத்தேர்தல் பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு ஆதாரம் வந்திருக்கிறாரு அண்ணன் சார், பாத்தீங்களா? நான் ஈரோடு போனேன்னு சொன்னீங்க. ஈரோடு அங்கேயும் போனேன். நான் என்ன சொல்றேன், ஈரோடு போனேன், இவங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாம் பார்த்தேன். இவங்க வந்து பணிமனைன்னு சிவாவே சொல்ல, பணிமனை எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர் உட்கார பணிமனை இருக்கும். ஈரோடுல என்ன பண்றாங்க, 500 பேர் 5000 பேர் உட்கார பணிமனைலாம் தந்தாங்க. என்ன சொன்னா அந்த மக்களை கூட்டு வந்து காலையில் அடிக்கிறது. அது மக்களோட எழுச்சி, இவர்களுக்காகத்தான் நாம் பணி செய்ய வேண்டும், இவர்களுக்காகத்தான் வாக்களிக்க வேண்டும். மக்களோட எழுச்சி. டெய்லி பொம்பளைக்கு 1000 ரூபாய், ஆம்பளைக்கு 1500 ரூபாய், குழந்தைக்கு 300 ரூபாய். அப்போ வந்து அவன் கூலி வேலைக்கு போனான்னா அவன் வந்து மொத்தமே 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதே கஷ்டம். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு 3 வேளை கறிச்சோறுனா கறிச்சோறு, இந்த சோறுனா சாதச்சோறு, 3 திரைப்படங்கள் வந்து பெரிய பெரிய சிசிடிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு ஆளுக்கு 2000 ரூபாய் வீட்டுக்கு வருதுன்னு சொன்னால் சந்தோஷப்படாமல் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் மக்களோட அறியாமை இல்லையா? அறியாமையை பயன்படுத்துறாங்க. இங்க பாருங்க மேடம், தவறா எடுத்துக்காதீங்க. அறியாமை இல்லை, அவங்க வறுமை. தமிழ்நாட்டுடைய வறுமையை தமிழ்நாடு என்ன பண்றாங்க சகோதரி? தமிழ்நாட்டுடைய மக்கள் வறுமையில் இருந்தாலும் கூட அது போன்று தவறான பாதிக்கு நோக்கி பின் சொல்ல மாட்டார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அப்ப பணம் கொடுக்கலன்றீங்க? எங்க கொடுத்திருக்கிறோம்? பணம் கொடுத்தத பார்த்தங்கறார் சார். அவர் ஆதாரம் கொடுக்குறீங்க, ஆதாரம் கொடுத்தா அது ஒத்துக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன பண்றது? இவருடைய கூட்டணி கட்சினால அமைதியா வந்துட்டு இருப்பாரு. அப்படியா சார்? அவரோட கூட்டணிங்கறனால அமைதியாயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அண்ணா அதிமுக கூட்டணி தானே. என்ன பொறுத்தவரையிலும் அதிமுகவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அதிமுக காரன் யாரும் நம்ம கிட்ட அவ்வளவு பேசுறதே இல்லை. 24 யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு? இல்ல உண்மையிலே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிங்களாச்சும் வந்து எல்லாருமே பழக்கம் பேசிட்டு இருக்கோமே தவிர சோலி முடிஞ்சு போச்சு. நாம் தமிழ் கட்சியில் இவருக்கு மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாக நான் பல பேற்ற சொல்லி நம்பாதவர்கள் இப்போது அவர் வாயில சொல்லி சோலி முடிஞ்சிச்சு. அதிமுக பாஜக இந்த நாம் தமிழ் கட்சி அனைவரும் ஒரே கூட்டில் ஒரு மட்டைகள் தான். இப்ப வந்துட்டார் அண்ணன் வந்துட்டாரா? சரி, இப்ப நீங்க திமுகக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாமே நாம் தமிழர்ல இருக்கிறதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கங்கறாரு. நாம் தமிழ் கட்சியில அவசரப்படுறாப்ல. நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் கிடைச்சிச்சான், அதை விட்டுற கூடாதுன்னு டப்பக்குன்னு பேசுறேன். நானே சொல்றேன், நமக்கு அதிமுக பெரிய தலைவர்கள்லாம் யாருமே அவ்வளவு பழக்கம்லாம் இல்லை. அப்படி ஒரு 2 தடவை சந்திச்சிருக்கோம், பழகி இருக்கோம், பேசியிருக்கோம், அவ்வளவுதான். அரசியல் ரீதியான இது மட்டும் தான். அரசியல் ரீதியான சில எல்லாம் கொஞ்சம் பழக்கமான நபர்கள் தான் நாம் தமிழ் கட்சியில் உள்ள தம்பிங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆதரவு அண்ணனுடைய கட்சி யாருக்கு கொடுத்தது? சார், உங்க கட்சி யாருக்கு ஆதரவு? மாபெரும் ஆதரவு சொல்லுங்க. மாபெரும் ஆதரவு 2024 தேர்தல்ல யாருக்கு? நான் தமிழ்நாட்டுல வந்து திமுகவை ஒழிக்கணும்னு பார்க்கக்கூடிய மனநிலை உள்ளவன். என்ன திமுக உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? என்ன தவறு பண்ணுச்சு? நீ எது திமுக என்ன திமுக என்ன பண்ணுச்சுன்றதை நான் சொன்னேன்னு சொன்னா இவர் போய் சொல்றாரு, காசு வாங்கிட்டாரு, ஆதாரம் அப்படின்னு கேக்குறீங்க. பாருங்க, அண்ணன் மேல 1000 விமர்சனம் வச்சு காசு வேணா நான் சொல்லவே இல்லை, நான் சொல்ல மாட்டேன். அது தவறு இல்ல. அந்த ஒரு குற்றச்சாட்டு மேல அவர் வைக்கல சார். அண்ணனுடைய குரல் யாருடைய குரல்? யாருக்காக ஒலிக்கிறது? ஏன் அதை செய்கிறாரு?
தொடர்ந்து நீங்களும் நானும் தான் கூட்டணிங்கிறாரு. தொடர்ந்து திமுகவை வந்து அரணா நின்று பாதுகாத்து வெற்றி பெற வைக்கும் போதெல்லாம் வெற்றி பெற்று எந்த சமூகத்துக்கு எதிராக செயல்படும் போது அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவது திமுக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுன்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே நம்பாது. ஆமாங்க, எனக்கு தெரியும். நவம்பர் கலவரம் யாருடைய ஆட்சியில் நடந்தது? திமுக ஆட்சியில் நடந்தது. நவம்பர் கலவரம் காரணமாக சுமார் 1000 பேருக்கு மேல தமிழ்நாடு முழுக்க கைது செய்யப்பட்டு கொடுஞ்சிறையில் அடைக்கப்பட்டது திமுக ஆட்சியில். இதெல்லாம் எனக்கு தெரியாதா? திமுக ஆட்சியில கலவரம் நடந்திருக்கு. அந்த டைம்ல முஸ்லிம்ஸ்கள் தாக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டது நாங்க தான். இஸ்லாமிய உறவுகளுக்கு நன்றாக தெரியும். திமுக தான் இவர்களுக்கு பாதுகாப்பு என்று அவர்களுக்கே நன்றாக தெரியும். திமுகவுடைய துரோகத்தையும் நிச்சயம் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஒரு துரோகம் திமுக செய்யலங்க. பாஜகவுடைய வாயின்னு சொல்லிட்டாரு. ஒரு திமுக எந்த மக்களுக்கும் எந்த மதத்துக்கும் துரோகம் செய்யக்கூடிய கட்சி திமுக அல்ல. இல்ல சார், ஒருபோதும் திமுக எந்த மதத்துக்கோ எந்த மக்களுக்கோ எந்த சமுதாயத்துக்கோ எந்த சாதிக்கு எதிரான இருக்கக்கூடிய கட்சி திமுக அல்ல. ஆதரிக்கக்கூடிய கட்சி தான் திமுக. சரி, இப்ப இந்த கடைசியா நாடாளுமன்றத்துல வர இந்த வக்ஃப் வாரியம், அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க சார். நிறைவா உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க. வக்ஃப் வாரியம் வந்து இப்போ வந்து என்ன சொன்னீங்கன்னா, வக்ஃப்னு சொன்னாவே இதுதான் மெயின். என்ன வக்ஃப்னா ஏதோ வந்து அரசாங்கம் திமுக போன்ற கட்சி வந்து அரசினுடைய சொத்தெல்லாம் வந்து வக்ஃப் போர்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதை வக்ஃப் போர்டு நிர்வாணிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. அதேமாரி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவை விட்டு ஓடினாங்களே முஸ்லீம், அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வக்ஃபு சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிஜேபி அரசு, அதுவும் போய் அந்த சொத்துக்கு என்ன பேருன்னு சொன்னால் எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அது இன்னும் கூட மத்திய உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே இருக்குது. அந்த சொத்து, அது சொத்து இருக்குது, அது தனி. இது வக்ஃபு சொத்து என்பது முஸ்லீம்கள் வந்து தனவந்தர்கள் பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை வந்து, அதாவது ஏழையிலையும் வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கும் அதேமாரி மதரசா பள்ளிவாசல் பள்ளிக்கூடங்கள் இதை நிர்வகிக்கிறதுக்காக அவங்க அந்த செலவினங்களுக்காக அவங்க சொத்துக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, வக்ஃபு பண்ணியிருக்காங்க. அதை இந்த வக்ஃபு சொத்து தான் வந்து ரயில்வே மற்றும் இராணுவத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகமான சொத்து எதுன்னா வக்ஃபு சொத்து தான். அதுவும் பார்த்திங்கன்னா நகரங்கள்லேயே பெரும்பான்மையான சொத்துக்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்னர் மாளிகை இருக்குது, 147 ஏக்கர். எத்தனை? 147 ஏக்கர். அவ்வளோ பெரிய இடம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆற்காடு நவாப் முகமது அலி அவங்களுடைய வம்சத்துக்கு இந்த இப்போ அது வக்ஃபு அண்டர்டேக் வக்ஃபுன்னு வச்சிங்களேன். அவ்வளோ பெரிய சொத்து இருக்குது. இதே போல் நகரங்களில் வந்து குறைஞ்சது இந்தியா முழுக்க வந்து 12 லட்சம் ஏக்கருக்கு மேலே சொத்து இருக்குது. இது வந்து முஸ்லீம்களால் அதாவது முஸ்லீம்களுடைய அந்த பள்ளிவாசல் மதரசா மற்றும் பள்ளிக்கூடங்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காக முஸ்லீம் செல்வந்தர்கள் ஒப்படைத்த சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள். இந்த சொத்து விஷயத்தில் வக்ஃப் போர்டு 1954 வந்து ஒரு வக்ஃப் போர்டு ஆக்ட் கொண்டு வந்துட்டு அது மாநில அரசினுடைய எப்படி அறநிலைத்துறை கோயில் சொத்துக்கள் அறநிலைத்துறை அதேமாரி வந்து வக்ஃபுன்னு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அது வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடறாங்க. கோயில் மாரி தான் கொண்டு போயிடறாங்க. அதனால இருந்து இது நாள் வெளியே இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் அடிக்கடி இந்த சில மாற்றங்கள் கொண்டு வரும். வக்ஃப் அந்த ஆக்டில் வந்து கொஞ்சம் மாற்றம் வந்து மத்திய அரசு கொண்டு வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்டத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து கோடு போடுன்னு வாங்க இல்லையா, அது ஒரு படத்தில் எத்தனை இட்லி தின்ன, நான் 10 தின்னேன், இல்லையே நீ 8 தானே தின்ன, இல்லை நான் 10 தின்னேன், இல்லைப்பா விடுப்பா அந்த கோட்டையாடி மொத்த கோடும் பண்ண அதேமாதிரி ஆரம்பத்துலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ கொண்டு வராங்க. அதில் சில சட்ட விதிமுறைகளை மாற்றுறாங்க. அந்த சட்ட விதிமுறைகள் எப்படின்னு சொன்னால், இப்போது இந்த இடம் வந்து வக்ஃபு இடம், இந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்குது, மதரசா இருக்குதுன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு மதரசா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது என்னுடைய முப்பாட்டனர் வந்து இடம், இது வக்ஃபு இடம் இல்லை, ஆனால் வக்ஃபு வந்து இது எங்கள் இடம்னு சொல்லி உரிமை கொண்டாடி இந்த இடத்துல பள்ளிவாசல் மதரசா கட்டிட்டாங்கன்னு நீங்கள் போய் ஆட்சியர் அதாவது கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறீங்க. அந்த மனுவை அவர் உடனே விசாரித்து அவர் என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்துக்கு போய், நீதிமன்றங்கள்லாம் இன்றைக்கி வந்து மத்திய அரசுடைய கைப்பாய்வுகளாக தானே இருக்குது. ஏன்னா பாபர் மசூதி தீர்ப்பு சொன்னது வந்து பார்த்தா தெரியாதா? அப்படி இருக்கும்போது அப்போ அதாவது நீதிமன்றம் மூலிமா அந்த இடம் வந்து தனிநபர் இடமாயிடும். தனிநபர் இடம். அப்போ தனிநபர் இடம்னும் போது இப்போ பள்ளிவாசல் இடிக்கணும்னா சர்ச்சையாகும், மதரசா இடிக்கணும்னா அது சமூக பிரச்சனையாகும். இப்போ தனிநபர் இடத்த அரசு எப்போ வேணாலும் கைப்பற்றும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சில சட்ட சிக்கல்களை கொண்டு வராங்க. இதேமாரி வந்து இப்போ அந்த வக்ஃப் போர்டு அந்த கமிட்டியில் வந்து முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் இந்துக்களும் இருக்கலான்றாங்க. எப்படி இருக்க முடியும்? இப்போது இந்து அறநிலையத்துறையில் போய் அப்துல் ரஹீம் சேருன்னா சேர்த்துப்பாங்க,
சேர்க்க முடியுமா? அது கேவலமானதா இல்லையா? ஏன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் துறை. அதேமாதிரி என்னுடைய முன்னோர்கள் ஒப்படைத்த சொத்தை அதாவது அதை நிர்வாகம் பண்ணுவதற்கு எங்களுடைய வாரிசுகள் தான் அது தகுந்த விஷயமே தவிர இதில் 3வது நபர் வர முடியாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பெண்களுக்கு நீங்கள் பெண்களை பற்றி இவ்வளோ நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. அப்படி முஸ்லீம் பெண்கள் மீது உங்களுக்கு இவ்வளோ இறக்கப்பட்டிருந்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் ஒரு 4 பொம்பளைங்களை மத்திய அமைச்சர் ஆக்கி விடுங்க. அவங்க இன்னும் கௌரவமாக இல்லையா? ஆக்கலாம் இல்லையா பாஜக? ஏன் ஆக்கலை? அதை விட்டுட்டு நீங்கள் வக்ஃப் போர்டில் வந்து பெண்களும் ஏற்கனவே இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சமதுடைய மகள் ஃபாத்திமா முசாஃபர் என்ற பெண் வந்து வக்ஃப் போர்டு மெம்பராக இருந்திருக்காங்க. அது திமுக ஆட்சி வந்தால் திமுகவுக்கு ஜால்ரா போடுறவங்க எல்லாம் வந்து அதில் மெம்பர் ஆவாங்க. அதிமுக ஆட்சி வந்துன்னா அதிமுக ஜால்ரா போடுறவங்க எல்லாம் மெம்பர் ஆவாங்க. மாறிட்டே இருக்கும் அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி. அது மாறிட்டே இருக்கும். இது வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாடு வக்ஃப் போர்டு எல்லாமே. அது அங்கே வக்ஃப் போர்டில் போய் ரஹீமை மெம்பர் ஆக்க மாட்டாங்க, செத்தெல்லாம் ஆக்க மாட்டாங்க. இவன் வந்தான்னு சொன்னால் நம்ம சம்பாதிக்கூடாது. சிவாவை முதல்ல ஃபோன் பண்ணி ஐயோ நாசமாக போய் ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சுட்டு குழம்பு போட்டுச்சு, நீங்கள் போய் இந்த நேரத்தில் அந்த ஆள் சேர்க்குறீங்கன்னு விடுவாப்பில். சொல்லக்கூடிய ஆள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை சொல்லிடுவாப்பில்ல, அதெல்லாம் சொல்லிடுவாப்பில்ல. ஏன்னா திமுக ஆதரவாளர்கள் இல்லை அவங்க ஏதோ ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது போய் இவர் நான் போனேன்னா அது கெட்டுருவான்னு தெரியும், கெடுத்துருவாருன்னு. அதனால் என்ன பண்ணுவார், ஃபோன் பண்ணி சொல்லுவார். இப்படி இருக்குது. இதேமாரி வந்து ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய விஷயம் காலங்காலமாக நடந்துட்டு வருது. அதில் பித்தலாட்டெல்லாம் நடக்குது, நிறைய பித்தலாட்டம் நடக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இல்லை சூப்பராக இருக்குது, இப்போ மத்திய அரசு கொண்டு குழப்புது அப்படின்னா எவ்வளோ பித்தலாட்டம் நடக்குது. ஆனால் இப்போ மத்திய அரசு வேறு பார்வையோடு கொண்டு வருது. அதாவது இந்த பள்ளிவாசலுக்கு மதரசா சொத்துக்களை எல்லாம் வந்து அபகரிக்க நோக்கத்தோட இது வந்து கொண்டு வராங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறீங்க. அதுதான் எதிர்க்கட்சிகளும் செய்யறாங்க. சார் உங்களுடைய அதுதான் சிவாவும் ஆதரிக்கிறாப்ல. அதாவது நான் கண்டிக்கிறேன் இல்லையா, ஒரே ஒரு கருத்து இப்போ உங்களை ஆதரிக்கிறது மட்டும் தான் நினைக்கிறேன். சிவா வந்து சேம் கோல் தான் அடிப்பாப்ல. ஏன்னா அது ஓட்டுகள் பெறணும் இல்லையா, திமுக சிறுபான்மையினர் ஓட்டு. ஓகே சார். ஏதோ இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை கூட்டணி கட்சி எங்களை போன்ற வளர்ந்த ஒரு அரசியல் கட்சியை தான் இஸ்லாமியருக்கு இப்போது ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வர அப்படி அல்ல. அவர் பல வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி எப்போது ஆரம்பித்ததோ அதற்கு முன்பாக எப்படி அதனுடைய நீட்சி இருந்ததோ அப்போதிலிருந்தே இஸ்லாமிய உறவுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ச்சி அனைவரும் ஆதரவாகத்தான் பேசுகிறார்கள். இல்லை காகிதம் இல்லை கையை பிடிச்சி கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு என் சமூகத்தை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனாராம். இது கலைஞர் போகிற இடத்துலலாம் சொல்கிற வார்த்தை. இது உண்மையிலே காகிதம் இல்லை உயிரோடு இருந்தாலும் கண்ணீர் விட்டு சாவார், மறுபடியும் அவர் செத்துருவார். இவர் கையை பிடிச்சி இந்த சமுதாயத்தை பார்த்து, ஏன்னா அவர் ஒரு இறைய நேசமுள்ள நபர், நிச்சயம் இறைவன் இருக்கான் பாதுகாப்பான்னு சொல்லுவார் தவிர இவர் கையை பிடிச்சி பாதுகாத்துக்குன்னு சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லைன்றார். இல்லை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைகளிலே ஒரு குழந்தை கைகள் எப்படி ஒரு தாய் இல்லத்தோடு எப்படி அரவணைத்து இருக்குமோ அது போன்று தான் இஸ்லாமிய உறவுகளை திமுக தலைமை அரவணைக்கிறது. ஆகவே அண்ணன் எப்படி பேசினாலும் திமுக எதிராக பேசுவார்கள். அதனுடைய மனநிலை அண்ணனுடைய அஜெண்டா சொல்லுது போன்று. ஆகவே இந்த வக்ஃப் சொத்தில் கை வைப்பது என்பது தாயின் கருவறையை சோதனை செய்வதற்கு சமம். ஆகவே அந்த வக்ஃப் அந்த சொத்திலே இஸ்லாமிய உறவுகளுடைய இரத்தமும் சதையும் ஊறி இருக்கிறது. அதில் முன்னோர்கள் பல பெரியோர்கள் பல பணக்காரர்கள் அதே உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கூட அண்ணன் சொல்வது போல ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தானத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்தை வைத்துக்கொண்டு அங்கே அரசியல் செய்யவோ அதில் பிளவுவாதம் செய்து அதில் அரச கஜனை கொண்டு வர வேண்டும் என்பது முயற்சி செய்வதோ அதில் பல திட்டங்களை தீட்டுவது என்பது மத்திய அரசு தேன்கூட்டில் கை வைக்கிறது. நிச்சயம் அது மிகப்பெரிய பின்வெளி சந்திக்கும். இதன் வாயிலாக மத்திய அரசு செய்யக்கூடிய தகுதித்த வேலைகள் இந்தியா முழுவதும் ஏதோ இஸ்லாமியர் மட்டுமல்ல, இஸ்லாமியர் மதத்திற்கு அப்பாற்பட்டு கூட மாற்று மதத்தினர் சேர்ந்து வக்ஃப் வாரியத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுவார்கள். ஏன்னா இதுதான் மனித நேயம். சரி, இன்னைக்கு நம்ம சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்ம விவாதிச்ச எல்லா தலைப்புமே வந்து இப்போ அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நடந்துட்டு இருக்க நிகழ்வுகளை தான். இதே மாதிரி தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு வந்து உங்களை மாதிரி ஆளுமைகள் கிட்ட அதை விவாதிச்சு அதை ஒரு சரியான தீர்ப்பை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் சேனலோடைய நோக்கமே. அந்த வரிசையில் 2 பேருமே இன்னைக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.